தேவனுக்கு விரோதமான பகை ஒன்று இருக்கு. என்ன தெரியுமா? உலக நேசம். உலக நேசமா அப்படின்னா என்ன அப்படின்னா, கடவுளுக்காக சில காரியத்தில் நம்ம நோ சொல்லாமல் இருக்கிறது. அன்னைக்கு ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ, தானியேல் இவங்களுடைய லைஃப்ல யோசிச்சு பாருங்களேன். நல்ல ஒரு ராஜா வாழ்க்கை, நல்ல ஒரு சாப்பாடு. ஆனா நோ அப்படின்றத சொல்ல கத்துக்கிட்டாங்க. அவங்க ஒரு அடிமையா போனாங்க. அடிமையா போன இடத்துல எவ்வளவு கஷ்டங்கள் இருக்கும்ல. நோன்னு நம்மளால சொல்ல முடியுமா? ஆனா அன்னைக்கே அந்த காலத்திலேயே தானியேல் நோ சொல்ல பழகினார். அதாவது ராஜா கருத்த காரியங்களுக்கு கொண்டு போய் விட்டது. அன்னைக்கு அவர் சொன்ன நோ, அதுதான் கிரேட். அதுதான் உலகத்திலிருந்து நம்மளை பிரிக்குது, ஆண்டவர் கூட நம்மளை இணைக்குது. எதா இருந்தாலும் சரி என் தேவன் தான் அப்படின்னு நின்னாரு. தேவனை ஃபர்ஸ்ட்லேருந்து இறக்குற எந்த காரியமா இருந்தாலும் சரி, அற்பமும் குப்பையுமா விட்டு விட்டு நம்ம வந்தோம் அப்படின்னா தேவனுக்கு பிரியமா இருக்கலாம். அது அவர் கண்டிப்பாக கனம் பண்ணுவார். என்னைக்கும் ஆண்டவரை ஃபர்ஸ்ட் வச்சவங்க தோற்று போக மாட்டாங்க, எங்கேயும் தாழ்த்தப்பட மாட்டாங்க. அவர் நம்மளே உயர்த்திக்கிட்டே இருப்பார்.